நல்லவர். மீண்டுமாக சில மாதங்களுக்கு பிறகு உங்கள் மத்தியிலே வரவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காய் நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிற இந்த நாளிலே தேவ ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், அவருடைய சமூகத்திலே வரும்போது அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த காலங்களாக இருந்தாலும், எந்த கொண்டாட்டமாக இருந்தாலும், நமக்கு தேவை ஆண்டவர் நம்மள்ட்ட பேசணும், அவ்வளோதானே? ஆமாம், சரி. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. ஆமாம், எனக்கு ஒரு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் மேக்ஸிமம் 1 மணி நேரம் எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே 1 நிமிஷம் போனாலும் இறக்கி விட்ருவேன் அப்படின்னு சுஜி வந்தவொடனே சொல்லிட்டாங்க. அதனால் அதுக்கு முன்னாடி நான் முடிக்க ட்ரை பண்ணுகிறேன். கர்த்தர் நல்லவர். ஐயோ 1 மணி நேரமானு பார்க்காதீங்க, வாங்கி வச்ச கறியெல்லாம் அப்படியே இருக்கும். முறுமுறுத்து கொண்டே பார்த்தீர்களானால் கறி குழம்பு ஒழுங்காக வராது, என் சாபம் பலிக்கும். சரி, கர்த்தர் நல்லவர். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாதிருந்தது. ஹல்லேலூயா. யார் சொல்லுகிற வார்த்தை இது? யார் சொல்லுகிற வார்த்தை? பேதுரு சொல்லுகிற வார்த்தை. அந்த பேதுருவின் முதலாவது பிரசங்கத்திலே, அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு பேதுரு செய்த அந்த முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். அந்த பேதுரு எழும்பி பேசின அந்த வார்த்தைகளில் அவர் பிரதானப்படுத்தி பேசினது இயேசுவே வெளிப்பட்ட மேசியா என்றும், நீங்கள் பிரதான ஆசாரியர்களும் ஆலோசனை சங்கத்தாரும் எருசலேமில் இருந்த யூதர்கள் எல்லாரும் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த போதிலும், அவரை நீங்கள் கொலை செய்வதற்கு ஒப்பு கொடுத்திருந்த போதிலும், அந்த இயேசுவை நீங்கள் மரணத்திற்கு பாத்திரன் என்றும் இன்னும் பலவிதமான அவமானமான வார்த்தைகளாலே அவரை பேசி தூஷித்திருந்தாலும், அந்த இயேசுவை நீங்கள் பலவிதமான அடிகளுக்கு ஒப்பு கொடுத்திருந்தாலும், அந்த இயேசுவை நீங்கள் சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்திருந்தாலும், அவர் மரித்தவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பரியாசப்படுத்தப்பட்டவராய் 2 நாளைக்கு முன்னாடி தொங்கி இருந்தாலும், 3வது நாளிலே அந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி ஒரு காலத்திலே பயந்து கொண்டிருந்த பேதுரு இன்றைக்கு தைரியமாய் எழுந்து பேசுகிறான். ஹல்லேலூயா. ஆமா, அதுதான் இயேசு செய்கிற மாற்றம். அந்த வசனம் சொல்லுகிறது, மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்தார். எதால கட்ட வைக்க முடியல? மரணம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல மரணத்துக்கு தப்புறவங்க ஒருத்தரும் கிடையாது. யாருமே சொல்லிட முடியாது நான் மரணத்திற்கு சாவ மாட்டேன்னு சொல்ற ஒரு சில கோஷ்டி இருக்கு, இந்த லைன்லயே கூட இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அவங்க இருந்துட்டு போட்டோம், இருந்து வேணா காமிக்கிட்டோம். ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, மரணம் எல்லாருக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்டு இயேசுவை கட்டி வைக்க முடியாது, யாரை வேண்டுமானாலும் கட்டி வைக்கலாம். ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையை அறிகிறதற்காக அப்படின்னு பவுல் எழுதுறார். பாத்தீங்களா? அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை தியானிக்கும் போது அதிலேயும் ஒரு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பேதுரு எப்படி அந்த வார்த்தையை பேசினார்னு எனக்கு தெரியல. இன்னும் தொடர்ந்து நீங்க அதை வாசிக்கும் போது, அவரை குறித்து தாவீது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அது 16ஆம் சங்கீதத்தில் இருக்குது. அப்படியே சொல்லிக்கொண்டே வரும்போது அவர் சொல்லுகிறார் 27வது வசனத்தில், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். இதுவும் 16ஆம் சங்கீதத்தில் தாவீது சொன்ன வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எப்படி பல விதங்களிலே பழைய ஏற்பாட்டு பக்தர்களால்
பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்டிருந்ததோ அவருடைய மரணமும் முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. இன்னும் சொல்ல போனால் அவர் கல்வாரி சிலுவையிலே பேசின அந்த 7 வார்த்தைகளில் சில வார்த்தைகள் கூட முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. அதை போலவே அவருடைய உயிர்த்தெழுதலும் ஆங்காங்கே தீர்க்கதரிசிகளாலும் பக்தர்களாலும் முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். அந்த வார்த்தையையும் இங்கே பேதுரு மேற்கோள் காட்டுகிறார். எப்பா, நீங்க பழைய ஏற்பாட்டெல்லாம் கரைச்சு குடிச்சவங்களாச்சு, வேதபாரகர்களே, பரிசேயரே, ஆலோசனை சங்கத்தாரே, பிரதான ஆசாரியரே, எல்லாரும் கேளுங்கள். இது தாவீதுடைய வார்த்தை தான். ஆனா தொடர்ந்து அந்த வசனத்தெல்லாம் நீங்க வாசிக்கும் போது தாவீதுடைய கல்லறை இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தை தாவீது அவரை குறித்து மட்டும் சொன்ன வார்த்தை கிடையாதுப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவர் தொடர்ந்து சொல்லும் போது, அவன் தீர்க்கதரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால், அதாவது தாவீதின் சந்ததியில தான் இயேசு வரப்போகிறார் என்பதையும் தாவீது அறிந்திருந்தபடியினால் இன்னும் என்ன சொல்றார், அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த பேதுருடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில நாளைக்கு முன்னாடி அவர் பேதுரு என்னத்தான் ஆண்டவர் கூப்பிட்ட உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவரா இருந்தாலும் அவர் எப்பவுமே அவருக்கு ஒரு நல்ல பேர் என்னது, முந்திரி கொட்டை. எல்லாத்துலயும் முந்திக்கிட்டு வருவாரு. ஆனா எல்லாத்துலயும் முந்திக்கிட்டு விழுந்தும் போவார். ஒரு சாதாரண வேலைக்கார பெண் முன்னர் நின்று தைரியமாக இயேசு உயிரோடு இருக்கும் போதே சாட்சி கொடுக்க முடியாத பேதுரு என்ன செஞ்சாராம், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். அதுலயும் அந்த வசனம் நல்லா போட்டிருக்கு, நான் அவனை அறியேன். அவரை அறியேன் கூட கிடையாது, என்ன சொன்னாரு, நான் அவனை அறியேன். ஆக எப்படி அந்த பேதுருவுக்கு இந்த அளவிற்கு இன்னைக்கு இயேசு அற்புதம் செய்யறதுக்கு இயேசு கூட உயிரோடு இல்லை, அவர் மரித்து பரமேறி போயிட்டார். அதற்கு பிறகு அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து இந்த அளவிற்கு தைரியமாக சாட்சி கொடுப்பதற்கு எப்படி இந்த பேதுருக்கு இப்படி ஒரு தைரியம் வந்துச்சு? இன்றைக்கு அதை தான் நான் காண்பிக்க போறேன். சரியா? பேதுருக்கு மட்டும் இல்லை, இயேசு உயிர்த்தெழுந்தது நல்லது, மரித்து போயிருக்கிற நம்முடைய தரிசனமும் உயிர்த்தெழ வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய தரிசனமும். ஒரு டைட்டில் போடணும்னா நீங்க அப்படி போட்டுக்கோங்க. நான் அந்த வசனங்களை தியானித்த போது நான் அப்படிதான் யோசிச்சேன், பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி. ஆக இந்த பேதுருவுக்குள் இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்குமானால் எந்த நிலைமையில என்ன கொண்டெல்லாம் ஆண்டவர் பேச வைக்க முடியுமான்னு யோசிக்கிறீங்களா? யோசிச்சீங்கன்னா உயிர்த்தெழுந்த இயேசுவை தியானிக்கிற உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அப்படி ஒரு மாற்றம் நடக்காவிட்டால் உயிர்த்தெழுந்த இயேசுவை தியானிக்கிறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆமா, பக்கத்தில் இருக்கவங்கள தட்டி சொல்லிருங்க, இன்னைக்கு நம்ம உயிர்த்தெழுந்த இயேசுவை தியானிக்கிறோம். தட்டி சொல்லிருங்க, நல்லா தட்டியே சொல்லிருங்க. ஆமா, அதனால கொஞ்சமாக தூங்காம கவனிங்க அப்படின்னு சொல்லிங்க. தூங்காம கவனிங்கன்னு சொல்லிட்டீங்களா? சரி. இந்த இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்னர் நடந்த அநேக காரியங்களை நாம் வாசித்திருக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசுவை இன்றைக்கு தியானிக்கிறோம். நம்ம இன்னைக்கு வார்த்தையின்படி தியானிக்கிறோம். நம்ம நேரில் பார்த்தோமா இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசுவை நேரில் பார்த்தோமா? ஒரு சிலர் யாராவது ரொம்ப ஆண்டவர் சில அனுபவங்களை கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த சம்பவத்தை நாம் வேதத்திலே வாசித்து கேட்டு அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு இருந்த ஜனங்கள் அதை நேரடியாக கண்டு அனுபவிக்கிற பாக்கியத்தை பெற்றிருந்தார்கள். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம்! அந்த வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைக்கல. அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலர்களுக்கும் யூத மத தலைவர்களுக்கும் இன்னும் அநேகருக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. அவர் பரமேறி சென்றபோது ஏறக்குறைய 500 பேர் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள் வசனம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் எல்லாம் நமக்கு கிடைக்கவில்லை.
ஆனா அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை கேள்விப்பட்ட, பார்த்த, அனுபவித்த அந்த உலகமும், ஆவிக்குரிய உலகமும் முதல்ல அந்த சூழ்நிலையை எப்படி பார்த்துச்சு பார்க்கலாமா? சரி, வாசிங்க பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தின் முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது. வாரத்தின் முதலாம் வாசிக்க வேண்டாம். வாரத்தின் முதலாம் நாள்ல கொஞ்சம் பேரு அந்த வழக்கத்தின்படி கந்த வர்க்கங்களை அதை இதையெல்லாம் எடுத்துட்டு எங்க போறாங்க? இயேசுவின் கல்லறை வைக்கப்பட்டிருந்த இடத்துல போய் பார்க்க போறாங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு முன்னால் இருந்த பெரிய கல், யாராலையும் புரட்டப்பட முடியாத கல், அது புரட்டப்பட்டிருந்தது. அந்த பிரசங்கலாம் நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க, சந்தோஷம். ஆனா அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்யறாங்க? எல்லாரும் ஓடி வந்து என்ன சொல்றாங்க பாருங்க, 10ஆம் வசனம். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவானாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. யார்கிட்ட தெரியுமா சொன்னாங்க? 11 அப்போஸ்தலர்கள்ட்டையும் சொன்னாங்க. வாசிங்க. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றின. அந்த அப்போஸ்தலர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. போதும். எப்படி தோணுச்சா சொல்லுங்க? உயிர்த்தெழுந்த இயேசுவின் செய்தியை அவர் உயிர்த்தெழுந்த அன்னைக்கே கேட்ட அப்போஸ்தலர்களுக்கு அது எப்படி தான் தோணுச்சான்? வீண் பேச்சா தான் தோணுச்சான். உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நமக்கும் நிறைய நேரத்தில் வீண் பேச்சா தான் தோணுது. நான் கடைசியில் காமிக்கிறேன், அப்போ தெரியும். இப்போ நிறைய பேர் இல்லைன்னு தலையாட்டுவீங்க. அன்றைக்கு யோசிச்சு பாருங்க, அந்த அப்போஸ்தலர்களுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. வேற யாருக்கும் தோணுச்சுன்னா பரவாயில்ல, ஆனா இந்த அப்போஸ்தலர்களிடத்திலே ஆண்டவர் பல நேரத்திலே அவர் பேசி இருக்கிறார். அவர் சொல்லும்போது மனுஷகுமாரன் அடிக்கப்படுவதற்கும் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவதற்கும் அதற்கு பிற்பாடு உங்களுக்கு முன்னாடியே நான் கலிலேயாவுக்கு போவேன், அங்கெல்லாம் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி பல முறை இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு முன்னறிவித்திருந்தார். அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தையே எப்படி தான் தோணுச்சான்? வீண் பேச்சா தான் தோணுச்சான். இன்னும் மார்க் 16ஆம் அதிகாரம் 11, 13 அப்புறம் வாசிச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கிட்டு. அங்க வந்து இதே சம்பவம் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்குது. அந்த சகோதரிகள் வந்து சொன்னபோது அவர்கள் அதை நம்பவில்லை. அடுத்து அந்த சீஷர்களுடைய சம்பவம், எம்மாவுக்கு போன சீஷர்கள் ஒரே ஒரு வசனத்துல மார்க் போட்டிருக்கிறாரு. போட்டுட்டு அவங்க வந்து திரும்ப சொல்றாங்க, அதையும் அவர்களால நம்ப முடியவில்லை. அப்போ அன்றைக்கு இருந்த ஆவிக்குரிய உலகம் ஆண்டவர் உயிர் தெழுந்தார்னு சொன்ன உடனே எப்படி தான் ரியாக்ட் பண்ணுச்சு? இதெல்லாம் வீண் பேச்சுன்னு சொல்லுச்சு, அதை நம்ப முடியாது என்று சொன்னது. பல நேரத்தில் ஆண்டவருடைய உயிர் தெழுதலின் செய்தியை நம்மளும் நம்ப முடியாம தான் உட்கார்ந்துருக்கிறோம். உயிர் தெழுந்தாரேன்னு பாடிடலாம், அவங்க நம்ப முடியாமல் இருந்ததற்கான காரணத்தை நான் போக போக சொல்றேன், சரியா? நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே நாம் என்னதான் பாடினாலும், எத்தனை உயிர்த்தெழுந்தலின் நாளை ஒவ்வொரு வருஷமும் நினைவு கூர்ந்தாலும் பல நேரங்களில் அது வீண் பேச்சாக, அல்லது அது ஒரு வீண் பிரயாசமாக, அல்லது நம்ப முடியாத ஒரு காரியமாக, என்னத்தை தேடி என்னத்தான் வந்துச்சு, அவர் உயிர் தெழுந்தா என்ன, உயிர் தெழலைன்னா என்னன்னு உட்கார்ந்துருக்கீங்களா? தரிசனம் செத்து போனவர்களாகத்தான் அன்றைக்கு சீஷர்கள் இருந்தார்கள். அதை தான் நான் காண்பிக்க போறேன். அவர் உயிர் தெழுந்துட்டாரு, ஆனா ஆண்டவர் என்ன தரிசனத்தைப்பா உங்களுக்கு கொடுத்திருந்தாரு? அந்த நம்பிக்கையே உங்களுக்கு இல்லையே. ஆண்டவர் உயிர் தெழ வேண்டியது அவசியம் என்பதை தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்டிருந்தது என்பதை பேதுரு தான் சொல்றார் அப்போஸ்தலர்ல. ஆனா அதே பேதுருவும் அந்த கூட்டத்தில் தான் இருக்கிறாரு. அந்த சீஷர்களுக்கும் பெரும்பாலான யூதர்களுக்கு நியாயப்பிரமாணம் நல்லா தெரியும், சங்கீத புஸ்தகங்கள் நல்லா தெரியும். அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அப்போஸ்தல நடவடிக்கைகளில் தெரிஞ்ச பேதுருவுக்கும் அங்கிருந்த அப்போஸ்தலர்களுக்கும் இங்க தெரியல. எப்படிதான் தெரிஞ்சிச்சு? வீண் பேச்சும் நம்ப முடியாத விஷயமா தான் தெரிஞ்சிச்சு. யோசிச்சு பாருங்க, ஆண்டவரை எல்லா சூழ்நிலையிலும் நம்பி இருக்கிறோமா? பல நேரங்களில் ஆண்டவரை தேடுறது கூட நமக்கு எதுக்கு போய் தேடிக்கிட்டு வீணா அப்படின்னு தோணுது இல்லை? வாரம் மட்டும் வந்துடுவோம், அந்த கம்யூனியன் ஒன்று கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்கிறாங்க, அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவோம். அந்த பிரெட்டை ஒன்று வாயில் போட்டுட்டு அந்த கப்பை கொஞ்சம் குடிச்சிட்டு மட்டும் போனா கடைசி வரைக்கும் பரலோகத்துக்கு பக்கத்தில் கூட போக மாட்டோம், சரியா? பரலோகத்துக்கு போகிறது இருக்கட்டும்,
பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் ஆண்டவருக்கு அடுத்த காரியம், அவரை குறித்த வெளிப்பாடுகள், அவர் வாழ்க்கையில செய்த காரியங்கள், வேதத்திலே கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் நமக்கும் வீண் பேச்சாவும் நம்ப முடியாததா தான் தோணும். சரி, அடுத்து அங்க என்ன நடந்துச்சு பாருங்க. அடுத்த வசனம் போட்டிருக்கு, பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையினிடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். இது அடுத்த கேட்டகரி. இவர் எப்பவுமே அப்படித்தான். எந்த விஷயத்துல அவர் நம்ப மாட்டாங்க, வீண் பேச்சுன்னு சொன்னாலும் எந்த விஷயத்திலையும் முன்னாடி ஒரு வேலையை செய்ய ஆரம்பிப்பார். அது ஒரு நல்ல குணாதிசயம். அதுக்கப்புறம் எந்த மாற்றமும் அவர்கிட்ட இருக்காது, அது வச்சுக்கோங்க, அதை அப்புறம் நான் காமிக்கிறேன், சரியா? ஆனா அவன் செய்யற காரியத்தை பாருங்க. அந்த பேதுரு மட்டும் என்ன செய்தானா, உடனே எழுந்து ஓடி போய் பார்த்து ஆச்சரியப்பட்டாராம். ஆச்சரியப்படுகிற காரியம் அங்கே நடந்தது. வீண் பேச்சு, நம்ப முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அங்கே அட்லீஸ்ட் நடந்ததை போய் பார்ப்போம் என்று சொல்லி வெறும் ஆச்சரியப்பட்டு ஆச்சரியத்தோடே நிறுத்தி கொண்ட ஒரு பேதுருவையும் அங்கே இயேசு பரிசுத்த வேதம் காண்பிக்கிறது. அடுத்து என்ன நடக்குது பாருங்க. அதே இப்ப மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு வாங்க பார்ப்போம். இந்த சம்பவத்தை முதல்ல இந்த மகதலேனா, மரியாள் இவங்கெல்லாம் அப்போஸ்தலர்கள்ட்ட சொல்லிட்டாங்க. அவங்க வீண் பேச்சுன்னு சொன்னாங்க. அடுத்தது அங்க என்ன செஞ்சாங்க, அவர் பேதுரு போய் பார்த்தாரு. இப்ப மத்தேயு 28வது அதிகாரத்துல இப்படி இந்த சம்பவம் நடந்த உடனே அங்கே காவல் காத்து கொண்டிருந்தவர்கள் எல்லாரும் போய் பிரதான ஆசாரியன்ட்ட இந்த சம்பவத்தை சொல்லுகிறார்கள். 11ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. அவர்கள் போகையில் நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியனுக்கு அறிவித்தார்கள். சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கிட்டு அப்படியே செஞ்சாங்களாம். இது அடுத்த கேட்டகரி. ஆவிக்குரிய உலகம் எப்படி சில ரியாக்ட் பண்ணுச்சு, இது வீண் பேச்சு, இது நம்ப முடியவில்லை என்று சொன்னது. ஆனால் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு உயிரோடு இருந்த காலத்துல அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், இதையெல்லாம் பார்த்து கூட என்ன செய்ய முடியல, அவங்களால நம்ப முடியல. வேதத்தை கற்று அறிந்தவர்களாக இருந்திருந்தாலும் இவரே வெளிப்பட்ட மேசியா, தாவீதின் குமாரன் என்று சொல்லி அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் இன்றைக்கு காவல் காத்து கொண்டிருந்த காவல்காரர்கள் எப்படி அந்த கல்லு திறக்கப்பட்டுச்சு, ஏதோ ஒரு தூதன் இறங்கி வந்தான், அந்த தூதன் கல்லை புரட்டி போட்டான், ஒரு பெரிய இடிமுழக்கம் போன்றது உண்டாயிடுச்சு. காவல்காரர்கள் எல்லாம் பயந்து போய் ஓடி போய் பிரதான ஆசிரியர் சொல்றாங்க. அப்ப நமக்கா இருந்தா என்ன வந்திருக்கும், ஒரு உணர்வு வந்திருக்கும். ஓ, உண்மையிலே இவர் உயிர்த்தெழுந்தாரா, அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் தான் வெளிப்பட்ட மேசியாவா அப்படிங்கிற ஒரு உணர்வு உண்மையிலே வந்திருக்கும். ஆனா அந்த உலகம் எப்படி ரியாக்ட் பண்ணுது, ஆவிக்குரிய தலைவர்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க பாத்தீங்களா? உடனே அதை எப்படி பூசி முழுகலாம். உடனே என்ன முடிவு பண்றாங்க, பொய் சாட்சி தான் தேடுறாங்க. பிரதான கற்பனையே என்னது, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இயேசுவை மரிப்ப ஒப்பு கொடுப்பதற்கு முன்னரும் பொய் சாட்சி தேடினார்கள். நிறைய பேர் சாட்சி சொன்னார்கள். அந்த சாட்சியெல்லாம் ஒவ்வவில்லை அப்படின்லாம் வசனம் இருக்கு. மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடும் இந்த ஆவிக்குரிய மத தலைவர்கள் என்னதான் செய்யறாங்க, உணர்வுள்ள இருதயம் வரவே இல்லை. உயிர்த்தெழுந்த இயேசுவை கேள்விப்பட்ட பார்த்த அன்றைய உலகம் அப்படிதான் ரியாக்ட் பண்ணிருக்குது. கொஞ்சமும் உணர்வில்லாத ஜனம். அந்த சூழ்நிலையில கூட அந்த தலைவர்கள் என்ன செய்யறாங்க, உடனே எல்லாரும் ஆலோசனை சங்கம். ஆலோசனை சங்கம் எதுக்குப்பா வச்சிருந்தீங்க, இதுக்காக வச்சிருந்தீங்க. உடனே நாங்க கொஞ்சம் பணம் தர்றோம், நாங்க பேசிக்கிறோம், நீ என்ன பண்ணு, போய் சாட்சி மட்டும் சொல்லு. உண்மையில்லாத ஜனங்கள் அன்றைக்கு இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த செய்தியை கேட்ட போது கூட அதை கூட மூடி மறைக்கத்தான் அன்றைக்கு இருந்த ஆவிக்குரிய உலகம் பார்த்தது. இன்றைக்கும் அதிக போய் பேசப்படுற இடம் எது தெரியுமா, எது எது
எது? ஏன்னா நம்ம அமைதியாக இருப்போம், சொன்னால் நம்மளே மாட்டிக்குவோம். நம்ம பாட்டு பாடும்போது தான் நிறைய பொய் சொல்கிறோம், அப்படி தானே? உண்மை தானே? அதுவும் நிறைய ஆவிக்குரிய தலைவர்கள் வாயில வர்றது முக்காவாசி பொய்யா தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க. பிரதான ஆசாரியனே, நீ இதுவரைக்கும் அவரை இயேசு மேசியான்னு ஏற்றுக்கொள்ளல, இன்றைக்கு அங்கே காவல் காத்த காவல் சேவகர்கள் பார்த்து இப்படி ஒரு காரியத்தை சொல்றாங்க, அந்த தருணத்துல கூட ஒரு உணர்வுள்ள இருதயம் வரலையே. நிறைய பேருக்கு இப்படிதான் இருக்கும். தப்பு செஞ்சிட்டோன்னு தெரியும், ஆனா அதை ஒத்துக்கொள்றது வரவே வராது. அப்படித்தான் அன்னைக்கு உலகம் ரியாக்ட் பண்ணிச்சு. அதே மனநிலையோடு, அதே சிந்தையோடு, அதே எண்ணத்தோடு கூட உட்கார்ந்து கொண்டு இயேசுவின் உயிர்த்தெழுதலை தியானிப்பதில், கொண்டாடுவதில் ஒரு புண்ணியமும் இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன? எல்லாருமே தவறு செஞ்சிருவோம், ஆனால் அது உணர்த்தப்படும் போது உணர்ந்து கொண்டு ஒத்துக்கொள்ளுகிறவன் தான் அவரிடத்தில் இரக்கத்தை பெறுவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், அந்த சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர்களும் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். ஆமாம், இது மனிதர் எதை சொன்னாலும் அப்படியே ஃபாலோ பண்ணுற ஒரு கூட்டம் இருக்கும் பணத்துக்காக. சரி, அடுத்து அங்கே என்ன நடக்குது பாருங்க, வாசிங்க பார்ப்போம். 24ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் அங்கே பேதுரு போய் ஆச்சரியப்பட்டு பார்த்தார். அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்னென்ன போட்டிருக்குன்னா 13ஆம் வசனத்தில், அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த எம்மாவு என்கிற ஊருக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இவர்கள் எல்லாரும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை கேள்விப்பட்டார்கள். பேதுரு போய் இப்ப பார்த்துட்டு வந்து ஆச்சரியப்பட்டும் விட்டாரு. அதை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமும் அந்த மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள், அந்த 2 பேர் போயிட்டே இருக்கும்போது இயேசு அவங்க கூட வந்து பேசிக்கிட்டே போறாரு. அப்ப வாசிங்க பார்ப்போம் 17வது வசனம். 17வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். இவங்களுக்கு என்ன நடந்தாலும் வாழ்க்கையில துக்கம் மட்டும் என்ன போவாது சொல்லுங்க, போகவே போவாது. இயேசு உயிர்த்தெழுந்தார்னு கேள்விப்பட்ட பிறகும் இவங்களுக்கு என்னதான் இருக்குது? துக்கம் தான் இருக்குது. சிலருக்கு எது நடந்தாலும் துக்கம்தான். கிறிஸ்மஸ் வந்தாலும் துக்கம்தான், இயேசு உயிர்த்தெழுந்த நாள் வந்தாலும் துக்கம்தான், குட் ஃப்ரைடே வந்தாலும் என்னது அமைதி ஆயிட்டீங்க, துக்கம்தான். என்னைக்கு தான் உங்க துக்கம் போகும் சொல்லுங்களேன்? என்னைக்கு போகும் உங்க துக்கம் சொல்லுங்க? இந்த உயிர்த்தெழுதல் நாளையாவது போயிடட்டும். போயிருமா? போயிரும் சொல்றவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்தார்னு பாடிட்டு அதே துக்கமா இருந்து என்ன செய்ய போறீங்க? அண்ணால் அவளுக்கு ஒரு வார்த்தை கிடைக்கிற வரைக்கும் அவ துக்கமுகமா அழுதுகிட்டே இருந்தா. என்னைக்கு அங்க ஆண்டவர் பேசினாரோ அதற்கு பிறகு அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. பிலிப்பியர் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் 4ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் யாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூட எல்லாத்தையும் யாருக்கு தெரியப்படுத்துங்கள்? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? உடனே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும். நாளைக்கே பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போயிடுவான், நாளைக்கே உன் கடன்லாம் தீர்ந்து போயிடும். அப்படியே போட்டிருக்கு. அடுத்த வசனம் வாசிங்க பார்ப்போம். அந்த வசனத்தில் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டா என்ன தெரியுமா நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கு? அது மாறுதோ இல்லையோ, அது மாறும். அது மாறுதோ இல்லையோ, எல்லா புத்திக்கும் மேலான எது ஆட்கொள்ளுமா? தேவ சமாதானம் ஆட்கொள்ளுமா? அது ஆட்கொள்றதுனால தான் நீங்களும் நானும் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன போராட்டம் இருந்தாலும் சரி, என்ன வியாதி இருந்தாலும் சரி, என்ன கடன் இருந்தாலும் சரி, என்ன வியாகுலம் இருந்தால், கடன் சொன்ன உடனே பல நேரத்தில் நம்மளா போய் மாட்டிக்கிறது தான் கடன். கடன் கடன் கடன். அதுக்கு முன்னாடி எப்படி வந்துச்சுன்னு யோசிங்க, சரியா? இதெல்லாம் இருந்தாலும் தேவ சமாதானம் நம்மை ஆட்கொள்ளுமா? அதுதான் ஆண்டவர் தருகிற பெரிய வாக்கு தத்தம். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவன் பார்ப்பான், என்னதான் இவன் இப்படி பண்ணாலும், என்னதான் நமக்கு இருக்கிற பிரச்சனை அவனுக்கு இருந்தாலும், ஆனால் அவன் மட்டும் எப்படி இருக்கிறான்? சந்தோஷமாகவே இருக்கிறானே அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை பார்த்து சொல்ல முடியணும். முடியுமா? முடியுமா? இந்த வருஷத்துலேருந்து எத்தனை பேரால முடியும்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அல்லேலூயா சொன்ன அந்த 4 பேருக்கு அது வாய்ப்பதாக, மீதி பேருக்கு அடுத்த வருஷம் அது வாய்ப்பதாக.
யோசிச்சு பாருங்க, அவங்க எதுக்கு துக்கமுகமா இருந்தாங்கன்னு தெரியல. உயிர் தெழுந்தார்னு காமிச்சாச்சு, எதுக்கு துக்கமுகமா இருந்தீங்கப்பா? ஆண்டவர் அவங்கள்ட்ட பேசிட்டே போறார். அந்த சம்பவம் ரொம்ப நல்லா இருக்குது. அவரும் இப்படியெல்லாம் நடக்க வேண்டியது இருக்குதே, இப்படியெல்லாம் நடக்க வேண்டியது இருக்குதேன்னு சொல்லிக்கிட்டே போறாராம். அப்ப கூட அவங்களுக்கு தெரியலையாம். பாருங்களேன், இயேசு யாருன்னு அப்ப கூட அவங்களுக்கு தெரியலையாம். அப்ப அவர் என்ன செய்யறாரு பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனிங்க. 25வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. என்ன சொன்னார் ஆண்டவர்? புத்தி இல்லாத. நீங்க இதெல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லணும், அப்பதான் நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்மளை பார்த்து சொல்லும்போது நம்ம சந்தோஷமா சொல்ல மாட்டோம். பக்கத்துல பார்த்து சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷமா சொல்லுவோம். சொல்லுங்க பாப்போம், பக்கத்துல பார்த்து. இயேசு உங்களை பார்த்து புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களேன்னு சொல்றார். ஆண்டவர் பக்கம் பக்கமா எல்லாத்தையும் எழுதி கொடுத்திருந்தோம். நீங்க ஆண்டவர் உயிர் தெழுந்தார்ன்ற செய்தியை கேள்விப்பட்ட பிற்பாடும் உங்களுக்கு அது வீண் பேச்சாதான் தெரியுது. ஒரு சிலர் நம்ப மாட்டேன்றீங்க. பேதுரு அங்க கல்லறையை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டவராக போய்விட்டார். நீங்க இன்னும் துக்கமுகமுள்ளவர்களாக இருக்கிறீங்க. இவ்வளவு தூரம் நான் இதெல்லாம் பேசிக்கிட்டு வர்றேன், ஆனாலும் அதையெல்லாம் விசுவாசிக்க கூடாதபடிக்கு உங்க இருதயம் எப்படி இருக்குது? புத்தி இல்லாத இருதயம் கிடையாது, புத்தி இல்லாத மந்த இருதயம். அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன சொல்றது? சரியான மக்கு பசங்களான்னு கூட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆண்டவர்ல. எவ்வளோ ஆண்டவர் ரொம்ப உரிமையோடு அழகாக சொல்றாரு பாருங்க. எவ்வளவுதான் நீங்க கேள்விப்பட்டாலும், நான் உங்க கூட 3.5 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். என்னை குறித்து நடக்க போகிற அநேக காரியங்களை உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன். இன்னும் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையெல்லாம் நீங்க அறிந்திருக்கிறீங்க. அறிந்திருந்ததுனால தான் பேதுரு அங்க பேசுறார் பின்னாடி. ஆனா இங்க போன அந்த சீசர்கள்ட்ட ஆண்டவர் இதையெல்லாம் சொல்லி கடிந்து கொள்ளுகிறார். கடிந்து கொள்ளிட்டு தொடர்ந்து அந்த வசனத்துல எல்லாம் சொல்றாரு. மோசேயின் புஸ்தகத்துல, சங்கீதங்கள்ல, தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்ல எல்லாமே எழுதி இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம போச்சா அப்படின்லாம் கேட்கிறார். ஆனா இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்குது அதை படிக்கும்போது. இவ்வளவெல்லாம் பேசினதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு என்ன தெரியலையா? வந்தது என்ன தெரியல? வந்தது இயேசுன்னு தெரியல. உயிர் தெழுந்த இயேசு உங்க கூட தான் இருக்கிறார். ஆமா, நம்பினா எத்தனை அலுவலியா வந்திருக்கும் தெரியுமா? அல்லேலூயா. உயிர் தெழுந்த இயேசு உங்க கூட தான் இருக்கிறார். அப்பா வந்துட்டாருப்பா. சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ அந்த உலகம் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கு பாருங்க. அவரை அறிந்த, அவரோடு இருந்த சீஷர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்க. அடுத்து அவர் சொல்றாரு, அங்க அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இயேசு ஐயோ இவர் கர்த்தர் அப்படின்னு சொன்ன உடனே அங்க வசனம் போட்டிருக்கு. அவர் என்ன பண்ணிட்டாராம்? மறைந்து போயிட்டாராம். மறைந்து போன உடனே அங்க சீசர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. 5:24-32 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஆமா யப்பா. இப்ப சீஷர்களுக்குள்ள, அட்லீஸ்ட் இந்த 2 சீஷர்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? என்ன வந்துருச்சு சொல்லுங்க? ஒரு மாற்றம் வந்துருச்சு. ஆண்டவர் பேசும்போது இவங்க உள்ள என்ன பண்ணுச்சான்? ஆமா, கொழுந்து விட்டு எரியும். சில நேரத்தில் சில பிரசங்கங்களை கேட்கும்போது உள்ளம் கொழுந்து விட்டு எரியும், பார்த்துக்கோங்க. ஆனா அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா தான் தெரியும் நமக்கு. காமிக்கிறேன். கொழுந்து விட்டு எரிஞ்சு என்ன புண்ணியம். ஒவ்வொரு வாரமும் வந்து இன்னைக்கு பிரசங்கம் பயங்கரம் பிரதர், பிச்சு உதறிட்டார் பிரதர், என்ன புண்ணியம்னு கேட்கிறேன் நான். கொழுந்து விட்டு எரிஞ்சா அதுக்கேற்ற ரியாக்ஷன் இருக்கணுமா? ஆமா, கொழுந்து விட்டு எரிஞ்சுது. சட்டியில் அடுப்பில் பாத்திரத்தை வச்சிருக்கீங்க, கொழுந்து விட்டு எரியுது, 1 மணி நேரமா எரியுது, போட்ட அரிசி அப்படியே இருக்கு, என்ன புண்ணியம்? என்ன புண்ணியம்னு கேட்குறேன். ரீசெண்டாக ஏதோ ஒரு போஸ்டர் பார்த்துட்டு எங்கள் வீட்டம்மா சொன்னாங்க, என்னது அக்கினி அபிஷேக கான்ஃபரன்ஸா, என்னமோ ஒரு கான்ஃபரன்ஸ், அக்கினி அபிஷேக கான்ஃபரன்ஸ். 10 வயசு கீழே இருந்தால் 1000 ரூபா, 10 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு 2500 ரூபா. ஏண்டா லூசுங்களா, 2500 ரூபா கொடுத்து உனக்கு அபிஷேகம் வாங்குறதுக்கு நம்ம அங்கே போகணுமா? கொழுந்து விட்டு எரிய வச்சு அனுப்புவாங்களாம். எதுவும் எரியாது, ஒரு புண்ணியமும் கிடையாது. அங்கே வசனம் போட்டிருக்கு. இது நடந்த உடனே அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்களாம் தெரியுமா? எருசலேமுக்கு உடனே போனாங்களாம்.
சீஷர்கள்ட்ட போய் பூட்டின ரூமுக்குள்ள உட்காந்து, எப்பா இப்படி நடந்துச்சு, இயேசு எங்க கூட வந்தாரு, அவர் கடைசியில தான் நாங்க புரிந்து கொண்டோம், அவர் மறைந்து போனாருன்னு சொன்ன உடனே அங்க என்ன நடக்குது பாருங்க, வாசிங்க பார்ப்போம். 36ஆம் வசனம். ஆமா, இப்ப ரூமுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும்போது 11 அப்போஸ்தலரும் இருக்கிறாங்க. அங்க தோமா மட்டும் கிடையாது, அங்க இயேசுவும் வந்துட்டார். அடுத்த வசனம். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தாங்களா? உங்க விருதை எதுக்கு கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு? என்ன புண்ணியம்னு கேட்கிறேன். இவனுக்கு கடைசி வரைக்கும் துக்கமும் போகாது, அவன் நம்பிக்கையும் போகாது, வார்த்தையில விசுவாசமும் வராது. இயேசுவே வந்து காட்சி கொடுத்து பேசிட்டு மறைந்து போயினாரு. இப்ப திரும்ப அதே இயேசு அங்க வந்து நிக்கிறாரு. இவர்கள் மறுபடியும் கலங்கி ஒரு ஆவியை காண்கிறதாக. இயேசு கடல்ல நடந்து வந்தாரு, அப்ப என்னன்னு கத்துனாங்க? ஆவேசம் ஆவேசம், பாயாசம் பாயாசம் கத்துனாங்க. இப்போ உயிர்த்தெழுந்த இயேசுவாக வந்து மீண்டும் காட்சி கொடுக்கிறாரு. அந்த அப்போஸ்தலருக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் நம்பி ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு பாருங்க. நம்மளையும் நம்பி இருக்கிறார்ல, அவங்களோட நம்ம மோசமான ஆட்களா என்ன? இயேசு அப்படி நமக்கு காட்சி கொடுத்திருந்தா நம்ம ஆவி உண்மையிலே கலங்கி இருக்குமா சொல்லுங்க. ஏற்கனவே இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியை மகதலேனா மரியாள் மற்ற ஸ்திரீகள் சொல்ல கேட்டார்கள். பேதுரு கல்லறை வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. இப்ப எம்மாவு சீஷர்கள்ட்ட ஆண்டவர் வந்தார்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. இயேசுவே இப்ப நேரடியா வந்துட்டார். அப்பவும் அவர்களுக்கு என்னதான் வருது? கலக்கம், பயம், ஒரு ஆவி. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆவி கிடையாது, சரியா? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆவியானவர். ஆவி வேற, ஆவியானவர் வேற. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆவி, நிறைய ஆவி இருக்குது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவனில் ஒன் ஆஃப் த பர்சனாலிட்டிஸ். அந்த ஆவியானவர் நம்ம கூட இருந்து நடத்துறவர். அது இல்லாம சும்மா கொழுந்து விட்டு எரியறதெல்லாம் இப்படி எதையாவது ஆவியத்தான் பார்க்கும். நல்லதை பார்த்தாலும் ஆவியா தான் தெரியும், ஆவியை பார்த்தாலும் ஆவியா தான் தெரியும். சரி, அடுத்த வசனத்துல அவர் அவர்களை நோக்கி திரும்பவும், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? ஆண்டவர் ஒவ்வொரு தடவையும் வந்து எப்படியாவது இந்த மனுஷங்களை திருத்திர மாட்டோமா? நான் உயிர்த்தெழுந்தவராக இவர்கள் கண்ணு முன்னாடி நின்று வந்து நிற்கிறேன், இப்பயும் இவர்களுக்கு கலக்கம் தானே. அதே வார்த்தையை தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கிறாரு. நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், ஏன் உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது? எந்த ஒரு ஆத்மாவும் இந்த நாள்ல சந்தேகத்தோட திரும்பி போகக்கூடாது. அல்லேலூயா. இயேசுவை உயிர்த்தெழுந்தவராக அன்றைக்கு கண்டார்கள், சாட்சி கொடுத்தார்கள். இன்றைக்கு நாம் காணவில்லை, நம் சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் அதை அனுபவிக்கிறோம். ஒருபோதும் நம்ம வாழ்க்கையில சந்தேகத்துக்கு இடமே வரக்கூடாது. அல்லேலூயா. அதுதான் உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டிய ஒரு பெரிய மாற்றம். அடுத்து அங்க என்ன நடக்குது பாருங்க. அவர் கொழுந்து விட்டு எரிஞ்சு ஒரு புண்ணியமும் கிடையாதுன்னு பார்த்தோம். அடுத்து இப்படியே நான் நிறைய காரியத்தை சொல்லிகிட்டே போக முடியும். இப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். அதில் அந்த 20வது அதிகாரத்தில் இயேசுவை அவர்கள் சந்தித்த 2 தரிசனமும் அங்கே போட்டிருக்கிறது. 20வது அதிகாரத்தில் முதல்ல அந்த பூட்டின அறைக்குள்ளே அவர்களை சந்தித்தார். அந்த யோவான் இன்னொரு சந்திப்பையும் எழுதுறாரு. ஏன்னா அந்த தடவை பார்க்கும்போது தோமா அங்கே இல்லையாம். 2வது தடவை பார்க்கும்போது தான் தோமாவன் சொன்னாராம், நான் அவரை இன்னொரு தடவை பார்த்தா மட்டும் பத்தாது, என்ன பண்ணணும், அவருடைய கையை தொட்டு பார்க்கணும், அவருடைய புண்ணை தொட்டு பார்க்கணும், அதெல்லாம் பார்த்தா தான் நம்புவேன்னு. யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள் அப்படின்ற மாதிரி நம்ம எதுக்கு எடுத்தாலும் ஒரு அடையாளம் நமக்கு தெரியணும். ஆண்டவர் எனக்கு இன்றைக்கு இந்த கனவை கொடுத்தால் நான் நம்புவேன் அப்படின்னு கனவை நம்பிட்டே போனீங்கன்னா வாழ்க்கை கனவா போயிடும். சரியா? ஆண்டவர் வசனத்தின் மூலம் பேசுகிறார், பரிசுத்த ஆவியானவர் மூலம் உணர்த்துகிறார், சில நேரத்தில் ஏதாவது சொப்பனங்கள் மூலம் உணர்த்துறார். ஆனால் எல்லா நேரமும் ஆண்டவர் எதையாவது அடையாளத்தை காட்டிக்கிட்டே இருக்காதீங்க, காட்டணும்னு எதிர்பார்த்துட்டே இருக்காதீங்க. ஆண்டவர் காமிச்சாரா? தோமாவை காமிச்சாரா? காமிச்சார். ஏன்னா தோமாவை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கம் வச்சிருந்தார்.
இவனை நான் காமிச்சு திருத்தலன்னா இவன் இந்தியாவுக்கு போக மாட்டான். இங்க கெத்செமனே ஜெபக்குதோபுரத்துல இத்தனை பேர் உட்கார்ந்து ஆராதிக்க வர வாய்ப்பு இல்லாம போயிருன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் யோசிச்சதுனால அந்த சந்தேகப்பட்ட தோமாவையும் தேடி மீண்டும் வருவதற்கு இயேசு உண்மையுள்ளவராயிருந்தார். ஹல்லேலூயா. அவன் சந்தேகக்காரன் தான். ஆண்டவர் அவன்கிட்ட பார்த்து சொல்றாரு, நீ கண்டு விசுவாசிக்கிறாய், ஆனால் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நாம் கண்டு விசுவாசிக்கிறவங்க இல்லை, நம்மெல்லாம் பார்க்காமலே விசுவாசிக்கிறோம். அவர்களை விட மேலானவர்கள் நம்மலாம், அப்படிதானே? அந்த பார்த்து நடந்த சீஷர்களுக்குள்ள தான் எவ்வளவு தடுமாற்றம். அதை பார்க்க 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 இப்படியா இருந்திருக்கிறார்கள். அப்படி நான் நிறைய காரியங்களை காண்பித்துட்டே போகலாம், ஆனால் நேரம் போயிட்டே இருக்கு. சரியா? இப்போ அந்த 21வது அதிகாரத்தில் அங்க வாசிக்கும் போது சீமோன் பேதுருவும் திதிமு எண்ணப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதோயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். நல்லா கவனிங்க. இதுவரைக்கும் அவங்க பேச்சில் தான் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்ததான எந்த ஒரு சாட்சியும் அவர்களுடைய பேச்சிலையும் அவர்கள் செயலையும் வெளிப்படவே இல்லை. இதற்கிடையிலே பேதுரு இயேசுவின் கல்லறையை போய் பார்த்து ஆச்சரியப்பட்டான். எம்மாவூர் சீஷர்கள் வந்து சொன்ன காரியங்களை கேள்விப்பட்டான். மகதலேனா மரியாளும் மற்ற சகோதரிகளும் சொன்ன காரியங்களை கேள்விப்பட்டான். பூட்டின அறைக்குள்ளே இயேசு வந்து காட்சி கொடுத்து பேசின வார்த்தைகளை கேள்விப்பட்டிருந்த பேதுரு பின்னர் தோமாவை சந்திக்கும்படியாக மீண்டும் இயேசு வந்தபோது அங்கேயும் இருந்து இயேசுவை பார்த்த பேதுரு, எந்த பேதுருவை ஆண்டவர் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாக்குவேன்னு கூட்டிட்டு வந்து வச்சாரோ, இன்றைக்கு அதே பேதுரு பழைய வாழ்க்கைக்கே போய் நிற்கிறான். மரித்து போன தரிசனம். ஆண்டவர் பேதுருவே உன்னை கொண்டு ஒரு பெரிய நோக்கம் வைத்திருந்தாரே. ஆண்டவர் பேதுருவை குறித்து வைத்திருந்த நோக்கம் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18, 19 அந்த வசனத்திலலாம் நம்ம வாசிக்கும் போது, பேதுருவே இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோகத்திற்குரிய திறவுகளை நான் யார்கிட்ட தான் கொடுத்திருக்கிறேன்? ஓண்ட தான்பா கொடுத்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய தரிசனத்தை ஆண்டவர் அந்த பேதுருவை நம்பி ஒப்படைத்திருந்தார். ஆனால் பேதுருவை உயிர்த்தெழுந்த இயேசுவை பல முறை தரிசித்த பின்பும் அவர் நேரடியாக பேசின வார்த்தைகளை, உயிர்த்தெழுந்த இயேசுவின் வார்த்தைகளை கேட்ட பிறகும் ஆண்டவர் உனக்கு கொடுத்திருந்த மாபெரும் தரிசனத்தை விட்டு விலகி நீ பழைய வாழ்க்கைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாயே, உனக்குள்ளாக என்ன மாற்றம் நடந்தது? ஆண்டவரை உயிர்த்தெழுந்தவரா பார்த்தது நல்லது, சந்தோஷம். ஆனால் ஆண்டவர் அழைத்த அழைப்பு, எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்குது தெரியுமா? நீங்கள் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கலாம், நான் கீழே தான் உட்கார்ந்துருக்கிறேன். வாட் இஸ் த யூஸ்? ஆண்டவர் எல்லாரை கொண்டும் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நம்ம கண்டுபிடிக்காம விட்டுருந்தோன்னா அது உங்க தப்பு. ஆனால் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலே உங்களை எதற்காக பிடித்தாரோ, அல்லது எந்த உறுதியோடு கூட ஆண்டவரை பின்பற்றுகிறேன் என்று சொன்னீர்களோ அதே காரியத்தில் நிலைத்திருக்கிறீர்களா? அல்லது உயிர்த்தெழுந்த இயேசுவை பல ஆண்டுகள் நினைவு கூர்ந்த பின்னரும் பழைய வாழ்க்கைக்கே போய் ஒட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா? நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. எந்த பேதுரு ஆண்டவர் கூப்பிட்ட உடனே 2 படகு நிறைய மீன் இருந்தது, வலை கிளியத்தக்கதாக மீன் இருந்தது. லூக்கா 5 அதிகாரத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டு என் கூட வான்னு சொன்னார். எந்த கேள்வியும் கேட்காமல் வந்த பேதுரு இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்த பின்பும் 3.5 ஆண்டுகள் அவர் கூட டிராவல் பண்ணின பின்பும் மறுதலித்துட்டோமே என்று சொல்லி மனம் கசந்து அழுத அந்த பேதுருக்குள்ள உள்ளான ஜீவன்ல என்ன வரல, மாற்றம் இருக்கிறதா தெரியல. எப்படியும் பழையபடி வாழ்க்கை எங்க தான் போயிருது, அங்கதான் போயிருது. ஆனால் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனம் சொல்லுது, சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி நான் மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உன்னோட கூட வருவோம் என்றார்கள். பிரதான அப்போஸ்தலன் பேதுரு ஆண்டவர் ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருந்தார். எல்லாரையும் அவர் சமமாக பார்த்திருந்தாலும் பேதுருவுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு விசேஷித்த தரிசனம் இருந்தது.
அந்த பரலோகத்தின் ராஜ்யத்தின் திறவுகளை உன்கிட்ட கொடுப்பேன்னு சொன்னபடியே இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு பேதுருவுடைய முதல் பிரசங்கத்தில் தான் பரலோகத்திற்கான 3000 ஆத்துமாக்கள் என்ன செய்யப்பட்டது? ஆதாயம் பண்ணப்பட்டது. ஆண்டவர் தந்த தரிசனத்தை பின்னாடி நிறைவேற்றினார். நான் காண்பிக்கிறேன். அவ்வளவு பெரிய தரிசனத்தை பெற்றிருந்தோம். ஆண்டவர் என்னை எதுக்காக அழைத்தாரு எல்லாம் மறந்து போச்சு. இப்போ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்த உடனே எல்லாமே இவர்கள் யோசித்து கொண்டிருந்ததெல்லாம் ஏதோ இயேசு உலகத்திற்குரிய ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறாரு, நான் அந்த ராஜ்யத்தில் அப்படி இருக்க போறேன். அதனால தான் இந்த அப்போஸ்தலர்கள்லாம் எப்போ பாரு வந்து கேட்கும்போது, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது நான் இந்த பக்கத்தில் இருக்கணும், இவர் இந்த பக்கத்தில் இருக்கணும், மீதி எல்லாம் எங்கே போவாங்க? நமக்கு எல்லாருக்குமே எப்போ பாரு நான் ரைட்டில் இருக்கணும், இவர் லெஃப்டில் இருக்கணும். இவர்கள் எல்லாமே யோசித்தது எல்லாம் ஏதோ இயேசு உலகத்திற்குரிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். இவர் சொன்ன உடனே மற்ற அப்போஸ்தலர்களுடைய நிலைமையை பாருங்க. அவர்கள் எல்லாரும் நானும் கூட வரேன்னு எல்லாரும் போனாங்களாம் பின்னாடி. எவ்வளவு மோசமான நிலைமை பார்த்தீங்களா? அது ஏதோ சாதாரணமாக போட்டிருக்கிற மாதிரி இருக்கும். நானா அப்படி பார்க்கல. அதை பேதுரு எப்படி அப்படி ஒரு காரியத்தை செய்தார்? உடனே மற்றவர்களும் கூட, ஆண்டவர் நம்ம ஏதோ ஒரு விசேஷ நோக்கத்துக்கு செஞ்சாரு, அன்னைக்கு உங்களை மனுஷனை பிடிக்க போறவனா ஆக்குவேன்னு கூட்டிட்டு வந்தாரு, இன்னைக்கு திரும்ப அங்க போகணுமா அப்படின்னு கேள்வி கேட்க ஒருவருக்கும் தைரியம் இல்லை. எல்லாரும் கூட சேர்ந்து கையை பிடிச்சிட்டு தான் போனாங்க. ஆட்டு மந்தைகள் நம்மளும் அப்படி தானே, யாராவது ஒன்று சொல்லிட்டா அதையே ஃபாலோ பண்ணுறது. அது வேதத்தின்படி சரியா? வேதத்தின்படி அது சரியா சொல்லப்பட்டிருக்குதா? தேவ ஆவியானவருடைய திட்டத்தின்படி தான் நடக்குதா? அதெல்லாம் கிடையாது. அவர் முக்கியமான ஆளுங்க, அவர் சொல்லிட்டா அப்படியே போயிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். பேதுருவே, நான் உன்னை கொண்டு எவ்வளோ பெரிய தரிசனம் வச்சுருந்தேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த சம்பவத்தை வாசிக்கும் போது அந்த ராத்திரியிலே அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. அப்போவாது பேதுருக்கு ஞாபகம் வந்திருக்குமா? என்ன ஞாபகம் வந்திருக்கணும்? லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் இயேசு என்ன அன்னைக்கு கூப்பிட்டார் தெரியுமா? அன்னைக்கு ராத்திரி நான் ஒன்றும் கிடைக்காம தான் நின்னேன். பேதுருக்கு அப்போ கூட ஞாபகம் வரல, மற்ற சீஷர்களுக்கும் ஞாபகம் வரல. எத்தனை பேர்ட்ட இந்த கதையை சொல்லியிருப்பார் பேதுரு, எத்தனை இடத்துல இந்த கதையை சொல்லியிருப்பார், நான் ஒன்றும் கிடைக்காம இருந்தப்பா அன்னைக்கு இயேசு வந்தாருப்பா அப்படின்னு சொல்லி. ஆனால் ராம் முழுதும் இன்னைக்கும் பிரயாசப்படுறாங்களாம், அன்னைக்கு என்ன கிடைக்கல? ஒன்றும் கிடைக்கல. அப்போ கூட அந்த அப்போஸ்தலர்கள், ஆண்டவரால் தெரிந்தொள்ளப்பட்ட சீஷர்களுக்கு நம்ம எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஆண்டவர் செய்த அந்த பழைய காரியம் ஞாபகத்துக்கு வரல. அப்ப 5ஆம் வசனம் போன், விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார், அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். அப்பவும் அவங்க அறியல. என்னடா விடியற் காலமானவனே ஒருத்தர் நிற்கிறாரு, அந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் என்ன சந்திக்கும் போது அன்னைக்கு ஒருத்தர் நின்னாரே, எந்த உணர்வும் இல்லை. எல்லாத்தையும் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, அப்படியா? எல்லாம் புதிதாகின. எது புதுசாகணுமோ அது புதுசாகிறது கிடையாது. மற்ற எல்லா விஷயத்திலும் நம்ம அப்கிரேட் ஆகிட்டே இருப்போம். ஃபோனில் அப்கிரேட் ஆகும், ட்ரெஸ்ஸிங்கில் அப்கிரேட் ஆகும், பைக்கில் அப்கிரேட் ஆகும், சைக்கிளில் அப்கிரேட் ஆகும், எல்லாம் அப்கிரேட் ஆகும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் மட்டும் நான் அப்படியே இருப்பேன். இருங்க கடைசி வரைக்கும். ஆண்டவர் பார்க்குறாரு, நான் எத்தனை தடவை தான் உங்களுக்கு காட்சி கொடுக்கறது? அங்கே போட்டிருக்கு இது 3வது தரிசனம் என்று சொல்லி. அவர் கேட்குறாரு. அப்பொழுது அவர், நீங்கள் இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, எப்படி கூப்பிட்டார் பாருங்க. நானாக தானே எப்படி கூப்பிட்டுருப்பேன்? அட படுபாவிகளே, எத்தனை தடவை உங்களுக்கு நான் தரிசனம் கொடுத்து 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 உங்க கூட எத்தனை தடவை நான் போராடுறது? அதுதான் அன்புள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை தடவை நம்ம அவரை ஏமாற்றினாலும், எத்தனை முறை தம்முடைய ஜனங்கள் அவரை விட்டு பின்வாங்கி பின்வாங்கி ஓடிக்கொண்டே இருந்தாலும், அந்த கிருபையின் காலத்தில் நீங்களும் நானும் இருக்கிறபடியினால், அவருடைய அன்பு உங்களுக்காக எனக்காக இன்றைக்கும் பரிந்து பேசுகிறபடியினால், அவர் வந்து ஒவ்வொரு நாளும் உங்கள்கிட்ட, இந்த மரம் இந்த வருஷமும் இருக்கட்டும், இதுக்கு நான் கொத்துவேன், இதுக்கு நான் உரம் போடுவேன், இந்த வருஷமாவது இது கனி கொடுக்கும், இந்த வருஷமாவது இது எனக்கு ஏற்ற மாதிரி வாழும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தன் எஜமானிடத்திலே பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியராய் அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் பழைய எபிரேயர்ல வாசிக்கிறோம், முன்னர் இருந்த ஆசாரியர்கள்லாம் அப்பப்போ மரித்து போனார்கள், ஆனால் சாவாமையுள்ள நித்திய பிரதான ஆசாரியர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த பிரதான ஆசாரியருடைய பிரதான வேலையை என்ன தெரியுமா?
நமக்காக பரிந்து பேசிக்கிட்டே உட்காந்துருக்கிறது தான். ஆனால் எத்தனை நாளைக்கு பேசிக்கிட்டு இருப்பாரு? அப்பவும் வந்து அவர் கூப்பிடும்போது பிள்ளைகளே அப்படின்னு கூப்பிடுறாரு. எவ்வளோ நல்ல ஆண்டவர்ல. நான் இந்த அப்பா பிதாவே அப்படிங்கிற வசனத்தை வச்சு நான் ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணா கேட்டுக்கோங்க, யூடியூப்ல இருக்கு. பழைய ஏற்பாட்டில் நீங்க எங்க பார்த்தாலும் யாரையும் அவர் பிள்ளைன்னு கூப்பிட்டதா தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு இடத்துல பிள்ளைகள் சொல்லியிருக்கு. ஆனா உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் தம்முடைய சீஷர்கள், அதுக்கு முன்னாடி எல்லாம் கூட சகோதரர்கள் அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா உயிர்த்தெழுந்த பிற்பாடு எல்லாம் பழைய வாழ்க்கையில போய் பின்மாற்றத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்கிறான். அப்ப போய் ஆண்டவர் சொல்றாரு பிள்ளைகளேன்னு சொல்றாருமா. ஹல்லேலூயா. எத்தனை அன்புள்ள ஆண்டவர். நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் அவர் அப்பா தான், நீங்க பிள்ளை தான். ஆமா, அவர் அப்பா தான், நீங்க பிள்ளை தான். நம்ம தான் அந்த அப்பா பிள்ளைன்ற உறவுல இருந்து வெளியே அப்பப்போ என்ன போயிடும். அவரை சித்தப்பா வாக்கிடுவோம், அவரை பெரியப்பா வாக்கிடுவோம். அவர் பிள்ளைகளே அப்படின்னு கூப்பிட்டாருன்னு போட்டிருக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல, ரொம்ப நல்லா. சரி, அப்படியே அடுத்து என்ன நடக்குது பாருங்க. அப்போ அவர் சொல்லுகிறார், அப்பொழுது அவர் நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அங்க போட்டிருக்கு அவர்கள் திரளான மீன்கள் பிடித்தார்கள்னு போட்டிருக்கு. பின்னாடி வந்து 153 பெரிய மீன்களை பிடித்தார்கள்னு போட்டிருக்கு. வலது புறமாக போடுங்கள்னு சொல்லும் போது கூட யாருக்கும் அது இயேசுன்னு தெரியல. போட்டு எல்லாம் நிரம்பின உடனே தான் அவருக்கு அன்பாயிருந்த சீஷன் ஆகிய யோவான் சொல்றாரு, எப்பா அது இயேசு. நமக்கு எல்லாம் கேட்டதெல்லாம் கிடைச்சாதான் அவர் இயேசு. நமக்கு எப்போ பாரு வெறுமை நிறையணும் நிறையணும் நிறையணும், குறைவெல்லாம் வந்தா இயேசு கிடையாது. நான் நிறைவுள்ளவனா இருக்கவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன்னு பவுல் சொல்றார். எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். நமக்கு இன்னைக்கு உலகத்தில் இயேசு நம்ம கூட இருக்கிறார்ன்றதுக்கு அடையாளமே என்னதான்? எனக்கு எல்லாமே நிறைவா இருந்தால், என் வெறுமையெல்லாம் நிறைவாக்கப்பட்டால் இயேசு அவர் நிறைவாக்குவாரு. ஆனா சில நேரத்தில் குறைவின் பாதையிலும் நடத்துவாரு. அந்த சூழ்நிலையிலும் என்னால் தைரியமா நடக்க முடியுது பார்த்தீங்களா? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளம். எல்லாம் இருக்கும்போது நான் எல்லாமே செய்வேன்னு சொல்றது யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் எது நடந்தாலும், எது இருந்தாலும், எது இல்லை என்றாலும் என் மேல் நம்பிக்கை வைத்த தேவனை விட்டு நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லுவதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆமா, அடுத்து அங்க என்ன நடக்குது பாருங்களேன். பேதுருவை பின்பற்றி போனாங்க, வெறுமையானாங்க. இப்ப ஆண்டவர் அதை நிறைத்தும் விட்டுட்டாரு. அங்க வாசிங்க பார்ப்போம். இயேசுவுக்கு அன்பாயிருந்த 7ஆம் வசனம் வாசிங்க. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாது இருந்தவனானபடியால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். நல்லா கவனிங்க, வேத வசனத்துல 4 சுவிசேஷகர்களும் இயேசுவின் வாழ்க்கையில நடந்த காரியங்களை வித்தியாசமாக அவர்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து அவர்களுக்கு எது முக்கியம் வாய்ந்த செய்தியாகப்பட்டதோ அவர்கள் யாருக்கு எழுதினார்களோ அவர்களுக்கு ஏற்றவாறு எழுதியிருக்கிறார்கள். இங்க யோவான் எழுதும் போது பேதுரு வஸ்திரம் இல்லாதவனா இருந்தபடினால் மேல் சட்டையை மாட்டிக்கொண்டு கடல்ல குதித்தானா. அதை எதுக்கு அங்க எழுதி வைக்கணும்? அது நேக்கட்னு போட்டிருக்கு, ஆனா உண்மையிலே நேக்கட் கிடையாது. மீனவர்களுக்கு என்று ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு. அவங்க எப்பவுமே அந்த அந்த நாட்களில் போட்ட மாதிரி அந்த கிளாக்ஸ், அந்த ஓவர் கோட் அதெல்லாம் பெருசா மாட்டிக்கிட்டு மீன் பிடிக்க மாட்டாங்க. அந்த ஓவர் கோட்டெல்லாம் கலட்டி வச்சுட்டு தான் ஒரு உண்மையான மீனவன் அந்த மீனவனுக்குரிய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவர் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணல, ஃபுல் மீனவனா மாறல. ஆனா இந்த பேதுரு மட்டும் என்ன பண்ணிட்டாரு, முழு மீனவனாவே மாறிட்டாரு. உடனே இயேசுவை பார்த்த உடனே இவருக்கு ஞாபகம் வந்துடுச்சு, ஐயோ என்ன மீன் பிடிக்கிறவனா இல்ல மனுஷனை பிடிக்கிறவனா ஆக்குவாருன்னு. உடனே அவசரமா ட்ரெஸ்ஸை தூக்கி மாட்டிக்கிட்டு எங்க குதிச்சாராம். இவர் எப்பவுமே அவசரம் தான், கடல்ல குதிச்சாரா. எதுக்குப்பா, படகுல தானே இருக்கிறீங்க, மெதுவா வரலாமே, எல்லாரும் தான் மாட்டிக்கிட்டீங்களே அப்புறம் என்ன. இவர் கடல்ல குதிச்சு எல்லாருக்கும் முன்னாடி நீந்தி வந்து இயேசுவை சந்திக்க போறாராம். ஒரு புண்ணியமும் கிடையாது. there is no use. ஆண்டவர் பார்த்துட்டாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறன்னு ஆண்டவருக்கு தெரியும். பல நேரத்தில் நம்மளும் இப்படித்தான் மேல் சட்டையை திடீர்னு ஆண்டவர் உணர்த்தினோடனே மாட்டிக்கிட்டு கடலில் குதிப்போம். ஆண்டவருக்கு தெரியாதா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு.
ஆண்டவர் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ட்ரெஸ்ல இருந்தோம்னு அவருக்கு நல்லாவே தெரியும், அதுக்கு முன்னாடி என்ன ட்ரெஸ்ல இருந்தோம்னு தெரியும். ஆண்டவர்கிட்ட இந்த மேல் சட்டையை போட்டுடலாம், நம்ம என்ன செஞ்சோன்றத மறைக்க முடியாது. சரி, இதையும் பக்கத்தில் பார்த்து சொல்லிருங்க, ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் மறைக்க முடியாது. நம்ம என்ன செஞ்சோன்றது இயேசுவுக்கு தெரியும், தெரிஞ்சுதானே வந்திருக்கிறாரு. ஆண்டவர் இதுக்கு முன்னாடியே அவர் தம்முடைய மரணத்தை குறித்து சொல்லும் போதெல்லாம் மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் அப்படின்னு சகரியால சொல்லியிருக்கிற வார்த்தையெல்லாம் நிறைவேறும். இன்றைய தினமே நீங்க எல்லாரும் என்னை விட்டு சிதறி போவீங்க, ஆனா உங்களுக்கு முன்னாடியே நான் கலிலேயாவில் உங்களை சந்திப்பேன் அப்படின்னு ஆண்டவர் முன்னாடியே சொல்லியிருந்தார். இப்போ இவங்க நிற்கிற இடம் கலிலேயா, திபேரியா கடல்னு போட்டிருக்கும். அது கலிலேயா கடல், அந்த சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கே திபேரியான்னு ஒரு இடம் இருக்கும். எதுக்கு சந்திச்சார் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, சரியா? வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தவருக்கு இப்ப இயேசுவை பார்த்த உடனே அது தோணுது, அவருக்கு ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிறோம்டா, ஐயோ நம்ம ஒருத்த மட்டும் முழு மீனவனா மாறி நிற்கிறோமே, உணர்வு வந்துருச்சு அவருக்கு. உடனே எங்க என்ன நடந்துச்சு பாருங்களேன். அப்போ அந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுருவும் ஏறி எல்லா மீனையும் இழுத்தாங்களாம். 153 பெரிய மீன் இருந்துச்சான். இத்தனை மீன்கள் இருந்தும் என்ன போட்டிருக்க வசனம், வலை கிளியல, வலை கிளியக்கூடாது. சொல்லுங்க, வலை கிளியக்கூடாது. ஆமா, லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 2 படகு நிறைய மீன்களை பிடித்தார்கள், வலை கிளியத்தக்கதாக பிடித்தார்கள். வலை கிழிஞ்சு போன உடனே பிடிக்கல. நமக்கு ஆண்டவர் பெருக்கத்தை எல்லாம் கொடுக்கிறவர் தான். ஆனா ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் எப்பவுமே என்ன பண்ணாது, வலைய கிளிய வைக்காது, கிளியத்தக்கதாக இருக்கும். ஆண்டவர் பெருக்கத்தை கொடுக்கும்போது வலையை கிழிஞ்சிடாம பார்த்துக்க வேண்டிய உங்க வேலை, சரியா? அவசரப்பட்டு கொடுத்துட்டாருடா, இழுத்துறோம்டான்னு பிடிச்சி இழுத்தோம்னா கிழிஞ்சு போயிடும். எல்லா மீனும் எங்கே தான் போயிடும், தண்ணிக்குள்ளே போயிடும். உள்ளதும் போச்சுரா, நொல்லக்கண்ணான்னு உட்காந்துருக்க வேண்டியதான். அப்புறம் வலையும் போச்சு, மீனும் போச்சு. வசனம் எவ்வளோ அழகாக போட்டிருக்கு பாருங்க. அத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியிலையா. எதுக்கு இதெல்லாம் ஆண்டவர் எழுதி வைக்கிறார்? ஆண்டவர் உயிர் தெளிந்த இயேசு அவர் தருகிற ஆசீர்வாதம். அங்கே 2 படகு நிறைய கணக்கு இல்லாமல் போட்டார், இங்கே 153 போட்டிருக்கு. அதுக்கு நிறைய விளக்கம் சொல்கிறாங்க, அதுக்குள்ள நான் போக விரும்பல. பெரிய மீன்களை கொடுத்தார், ஆண்டவரே அவங்களுக்கு ஆயத்தம் பண்ணி தராரு பாருங்க. அந்த மீன்களில் சிலவற்றை எடுத்து கொண்டு வந்து என்ன பண்ணி வச்சார் ஆண்டவர் கடற்கரையிலே பார்பிக்யூ நேஷன் அங்கேயே அவர் ஓப்பன் பண்ணிட்டார். இன்னைக்கு இருக்கிற பார்பிக்யூ நேஷன், தந்தூரி கிந்தூரி எல்லாம் ஆண்டவர் அன்னைக்கே ப்ரிப்பேர் பண்ணி, இந்தாக்கடா நல்லா சாப்பிடுங்கடா அப்படின்னு கொடுத்துருக்கிறார் அவங்க அப்போஸ்தலர்களுக்கு. எல்லாம் நடந்துச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆண்டவர் என்ன கேட்குறாரு? 15வது வசனத்தில், அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். நல்லா கவனிங்க. ஏன் ஆண்டவர் பேதுருவை மட்டும் கேட்டார்? ஏன் ஆண்டவர் பேதுருவை மட்டும் கேட்டார்? பேதுருவுக்கு தெரியும், நீ தானே கூப்பிட்டு வந்த, எல்லாரையும் நீ தானே கூப்பிட்டு வந்த, உன்னை தானே முதல்ல பிடிக்கணும். நீ ஒருத்தன் தானே வஸ்திரமே இல்லாதவனாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபிஷர்மேனாக மாறி இருந்த. முதல்ல நீ பதில் சொல், மற்றவங்களாம் இருக்கட்டும், முதல்ல நீ பதில் சொல். அவர் சொல்றார், ஆமா ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதல்ல என் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக. 2வது தடவையும் ஆண்டவர் அதே கேள்வி அதே பேதுருட்ட தான் கேட்கிறாரு. உடனே வேற யார்ட்டையும் போயிடல, அதே பேதுருட்ட தான் கேட்கிறாரு. எப்பா நீ என்கிட்ட அன்பா இருக்கிறாயா? ஆமா ஆண்டவரே, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆண்டவருக்கு ஆடும் வேணும், ஆட்டுக்குட்டியும் வேணும். என்ன வேணும்? ஆடும் வேணும், ஆட்டுக்குட்டியும் வேணும். போன வாரம் தான் நினைக்கிறேன்ல, போன வாரம் ஒரு சர்ச்சில் நான் அப்படி தான் சொன்னேன், ஆண்டவருக்கு கழுதையும் வேணும், கழுதை குட்டியும் வேணும். குருத்தோலை ஞாயிறு தானே போன வாரம் தானே? ஆமாம், போன வாரம் தான். அங்கே அதே வசனம் தான், ஆண்டவருக்கு கழுதையும் வேணும், கழுதை குட்டியும் வேணும். இங்கே ஆண்டவருக்கு ஆடும் வேணும், ஆட்டுக்குட்டியும் வேணும். அதை 2ஐயும் மேய்க்கிறதுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு பேதுருவும் வேணும். இப்போ ஆண்டவர் 3வது தடவை கேட்குறாரு, எப்பா நீ உண்மையிலே என்கிட்ட அன்பா இருக்கிறாயா? அப்போ அவன் சொல்கிற வார்த்தை என்ன வசனம் சொல்றான்? 17வது வசனத்தில், பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. எப்ப ஒரு மனிதன் இந்த ஆண்டவரே நீர் என்னை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்ற நிலைமைக்கு வர்றானோ, அந்த மனிதனே புதுப்பிக்கப்பட்ட இருதயத்தோடு கூட ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி அவன் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தது எல்லாத்துலயும் முந்தி ஓடுவாரு. இப்ப பாக்குறான், ஆண்டவரே
நான் பல முறை உங்களை உயிர்த்தெழுந்த பின்னர் தரிசித்தோம், நான் உண்மையில நம்பல, உண்மையிலே விசுவாசிக்கல, துக்கம்தான் இருந்துச்சு, கலக்கம்தான் இருந்துச்சு, என் எதிர்காலத்தை குறித்த கேள்விதான் இருந்துச்சு, கடைசியில் என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரையும் சேர்த்து மீன் பிடிக்கிறதுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா ஆண்டவரே, நீங்க திரும்ப திரும்ப கேட்டு என்ன துக்கப்படுத்தாதீங்க ஆண்டவரே. அவன் துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் அறிவீர் என்று சொன்ன மாத்திரத்திலே அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறினது. மரித்து போன அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த தரிசனமும் இயேசுவோடு கூட உயிரோடே எழுந்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம எல்லாரை குறித்தும் ஆண்டவர் அதே காரியத்தை தான் எதிர்பார்க்கிறார். பல நேரங்கள் ஆண்டவர் என்னை எதுக்கு பிடித்தாரு, ஆண்டவர் என்னை எதற்கு தெரிந்து கொண்டார், ஆண்டவர் என்னை எதற்கு பிரித்தெடுத்தார், கோணலும் மாறுபாடுமான சந்ததியிலிருந்து எதற்காக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு உலகத்துல ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுறது எவ்வளவு கஷ்டமான காரியமா இருக்குது. நீங்க ஒருத்தவங்கள்ட்ட போய் இன்னைக்கு சாதாரண சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்பட வச்சிட முடியுமா? ரட்சிக்கப்பட வைப்பது கர்த்தர். எத்தனையோ கேள்விகள் கேட்கப்படுகிறது, எத்தனையோ விசுவாசிக்க கூடாதபடி கல் நெஞ்சோடு அவர்கள் இருக்கும்போது ஆண்டவர் எப்படி என்னை மீட்டுக்கொண்டு அவருடைய சரீரமாகிய சபையிலே ஒரு அங்கத்தினராக மாற்றி இருக்கிறாரே, அப்படிப்பட்ட நான் பல விதங்களிலே உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்து ஆராதித்து அவருடைய நன்மைகளை பேசி வந்த நான், இன்றைக்கு ஆண்டவர் என்னை குறித்து அவர் தெரிந்தெடுத்து கொடுத்திருந்த அந்த உத்தமமான மேலான வாழ்க்கையை விட்டு பின்னாடி போயிட்டு இருக்கும் போதும், என்றைக்கு ஆண்டவர் கலிலேயாவிலே உங்களை சந்திப்பேன்னு சொன்னாரோ அதே போல அந்த சீஷர் கூட்டத்தை இயேசு கலிலேயாவிலே வந்து சந்தித்தார். அந்த பேதுருவை அவனுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றினார். யோசிச்சு பாருங்க, அந்த பேதுரு தான் முற்றிலும் தரிசனம் புதுப்பிக்கப்பட்ட, மரித்து போன தரிசனம் உயிர்ப்பிக்கப்பட்ட, மரித்து போன ஆவிக்குரிய ஜீவியம் மீண்டும் கட்டி எழுப்பப்பட்ட அந்த பேதுரு தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பயந்தாங்கோலியா இருந்த பேதுரு எல்லாரையும் பார்த்து தைரியமாக சொல்லுகிறான், நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், ஆனால் தேவனோ அவரை எழுப்பி உயரத்திலும் உன்னதத்திலும் உட்கார வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? புதுப்பிக்கப்பட்ட தரிசனத்தை பெற்றுக்கொண்டவனுடைய வாயின் வார்த்தைகள் அப்படிதான் இருக்கும். எதை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், யாக்கோபை கொன்ற ஏரோது பிடித்து அவரை சிறைச்சாலையில் அறைந்து வைத்திருக்கிறான். பேதுருவை நாளைக்கு கொல்ல போறாங்கன்னு பேதுருவுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா பேதுரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? நித்திரையா இருந்தார். எந்த பதட்டமும் இருக்காது. அவனுக்கு தெரியும், ஆண்டவர் என்னை குறித்து ஒரு பெரிய தரிசனம் வைத்திருக்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறார். என்னை குறித்து அவர் சொல்லி இருக்கிற காரியங்கள் நிறைவேறும் அளவும் என்னுடைய ஜீவனை ஒருவனும் எடுக்க முடியாது என்பது பேதுருவுக்கு தெரியும். அதுதான் புதுப்பிக்கப்பட்ட தரிசனம் செய்கிற காரியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய அந்த உயிர்ப்பின் நாளை நினைவு கூறுகிற இந்த வேளையிலே, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை தியானிக்கிறதான இந்த வேளையிலே, ஆண்டவர் 3 முறை மன்னித்த பேதுருவை எப்படி நம்பி இருந்தாரோ, உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்த பின்பும் வீண் பேச்சு என்று சொல்லி நம்பிக்கை இல்லாமல் துக்கத்தோடு சந்தேகத்தோடு இருந்த அந்த அப்போஸ்தலர்களை எப்படி நம்பி இருந்தாரோ, அதே போல உங்களையும் என்னையும் நம்பி இருக்கிறார். அந்த யோவான் 21ஆம் அதிகாரம் 1-2 நீங்க வாசிக்கும் போது அந்த கலிலேயா கடல்ல எந்தெந்த சீஷர்கள் இருந்தாருங்கன்னு நீங்க பார்க்கலாம். அந்த இடத்திற்கு மட்டும் இந்த ஜனங்கள் இப்படி போயிட்டாங்களே பழையபடி என்று சொல்லி இயேசு போகாமல் இருந்திருப்பாரானால் உங்களுக்கும் எனக்கும் எப்படி ரட்சிப்பு வந்திருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன் தெரியுமா? அந்த கூட்டத்தில் தோமாவும் இருக்கிறார். அன்றைக்கு இயேசு கலிலேயாவுக்கு செல்லும் போது இங்க இந்தியாவின் தென் பகுதியில் ஜான் சாமுவேல் ஒருத்தன் இருக்கிறான், வரப்போறான், அவனுக்கும் ரட்சிப்பு வர வேண்டுமானால் இந்த தோமாவும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு அனுப்பப்பட வேண்டும் என்று இயேசு அறிந்திருந்தபடியினால், உயிர்த்தெழுந்த இயேசு எல்லாராலும் அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தாலும், அவருடைய சொந்த சீஷர்கள் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி இருந்தாலும், அவர்களை தேடி சென்று மீண்டும் கூட்டி வருவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருந்திருக்கிறார். இன்றைக்கும் அதையே தான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் அப்படியே ஆண்டவரை நோக்கி பாருங்க, பார்ப்போம். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. அவர் அந்த பேதுருவைத்தான் நம்பி இருந்தார். அவரோடு அவர் தெரிந்து கொண்டிருந்த அந்த அப்போஸ்தலர்களைத்தான் நம்பி இருந்தார்.
அவர் நம்புவதற்கு ஏதுவான காரியங்கள் ஒன்றும் அவர்களிடத்தில் இல்லாதிருந்தாலும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் காரியங்களை அவர் மரிப்பதற்கு முன்னரே அவர் பேச பல முறை கேட்டிருந்த அந்த அப்போஸ்தலர்கள் அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை கூட அவர்கள் வீண் பேச்சாகத்தான் பார்த்தார்கள், நம்பிக்கை இல்லாதவர்களாகத்தான் பார்த்தார்கள், துக்கம் நிறைந்தவர்களாகத்தான் காணப்பட்டார்கள். இயேசு பல முறை தரிசனம் தந்த பிற்பாடும் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற, அவரை உணர்ந்து கொள்ளுகிற, உண்மையாய் நம்புகிற ஒரு இருதயம் அவர்களுக்குள் இல்லாதிருந்தது. ஆனால் ஆண்டவர் அவர்கள் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை ஒருபோதும் விட்டுவிடவில்லை. அவர்கள் மேல் அவர்களை கொண்டு வைத்திருந்த தரிசனத்தை அவர் ஒருபோதும் மறந்து விடவில்லை. ஆண்டவர் தந்த தரிசனத்தை இந்த ஜனக்கூட்டம் மறந்து போயிருந்தது. ஆனால் உங்களையும் என்னையும் கொண்டு ஆண்டவர் வைத்திருக்கிற தரிசனத்தையும் நோக்கத்தையும் அவர் ஒருபோதும் மறந்து விடுகிறதில்லை. மீண்டும் மீண்டும் அதை குறித்து நினைவூட்டி எப்படியாவது என் பிள்ளை என்கிட்ட வந்துட மாட்டானா என்று சொல்லி அதே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அன்றைக்கு எப்படி கலிலேயா கடலிலே நின்று பிள்ளைகளே என்று அன்ற சீஷர்களை பார்த்து கூப்பிட்டாரோ அதே போல இன்றைக்கு உங்களையும் கூப்பிடுகிறார். என்ன சொல்ல போறீங்க? ஆண்டவருடைய இருதயத்தின் துடிப்பை நான் புரிந்து கொண்டேன், அவருக்காக மீண்டுமாக கடைசி வரை அவரோடு இணைந்து ஓடுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நீங்க சொல்லுவீங்கன்னா நீங்க கண்களை மூடி அப்படியே உங்க இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படட்டும். ஏதோ ஒரு சடங்காச்சாரமான ஆராதனையாக இது கடந்து போய்விடக் கூடாது. இயேசு எப்படி அன்றைக்கு பேதுருவையும் அவருடைய அப்போஸ்தலர்களையும் பரிபூரணமாக நம்பினாரோ அதே போல உங்கள் மேலும் நம்பிக்கை உள்ளவராய் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். Thank you Jesus. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. அந்த விலையேற பெற்ற அன்பு பேதுருவுக்கு தெரியல. ஆண்டவர் கேட்கிறாரு, பேதுருவே நீ என் மேல் அன்பா இருக்கிறாயா? அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் நான் இயேசுவிடத்திலே வந்துட்டா போதும். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது பரிபூரணமாக உன்னை எனக்கு நீ ஒப்பு கொடுப்பாயா? உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியை என்னிடத்திலே ஒப்பு கொடுப்பாயா? அவருடைய அன்பின் நீளம் ஆழம் அகலம் இன்னதென்று அறியக்கூடாது என்று பவுல் சொல்லுகிறாரே, அந்த அன்பின் ஆழத்திற்குள்ள அன்றைக்கு பேதுரு ஒப்பு கொடுத்த போது அவனுடைய பழைய வாழ்க்கை எல்லாவற்றையும் அவர் மாற்றி மீண்டும் ஒரு புதிய மனிதனாக அவர் மாற்றி நிறுத்தினாரே. உங்களையும் அவர் மாற்றுவதற்கு போதுமானவர். அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க பார்ப்போம். ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே அப்படியே உங்க வாய்களை திறங்க பார்ப்போம். உங்க சத்தம் உயரட்டும். ஆண்டவரே நான் முழு மனதோடு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை என்னை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே அன்றைக்கு வெறுமையாக்கப்பட்ட பேதுருவையும் அவனோடு இருந்தவர்களையும் எப்படி நிரப்பினீரோ என்னுடைய வெறுமையாக்கப்பட்ட பாத்திரம் மீண்டும் உம்முடைய அன்பினால் இன்றைக்கு நிரப்பப்படட்டும். ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே தியானிக்கிற இந்த வேளையிலே தகப்பனே, ஆண்டவரே உயிர்த்தெழுந்த இயேசுவை மாத்திரமல்ல எங்களுடைய தரிசனமும் எங்களுடைய அழைப்பும் மீண்டும் உயிர்த்தெழட்டும் என்று ஒப்பு கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைகளை உடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே இவையெல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே தடையாக இருக்கிறதோ, தடை கற்களாக காணப்படுகிறதோ, உம்முடைய உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை எல்லா தடைகளையும் மாற்றட்டும். ஒரு புது ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்களாக உம்முடைய அன்பிலே மீண்டும் கட்டப்பட்டவர்களாக கடந்து செல்ல நீர் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.